ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக லூக்கா 18வது அதிகாரம் 35 முதல் 43 வசனங்கள் வரைக்கும் நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். இதுக்கு கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தியானிக்கும்படியாக நம்ம கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னன்னா, கர்த்தரை சத்தமாய் கூப்பிடு, இன்னும் அதிகமாய் கூப்பிடு. வேத வசனத்தை பார்ப்போம்னா, தாவீது ஒரு வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எப்படி? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்ன செஞ்சார்? அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு போடப்பட்டது. ஏசாயாவுல 58 நினைக்கிறேன், அதுல சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதேன்னு சொல்றாரு. நம்ம நிறைய வேளைகள்ல சத்தமிட்டு கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கூப்பிடணும். மௌனமா இருக்கிறப்ப மௌனமா தான் இருக்கணும். ஆனா சில வேளைகள்ல சத்தமிட்டு நாம என்ன செய்யணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு தேவையான உதவிகள், நமக்கு தேவையான சகாயம், நமக்கு தேவையான நன்மைகள், நமக்கு தேவையான ஆசீர்வாதம் கட்டாயமா அவரிடத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக அவர் கிடைக்கும். ஆனா என்னன்னா, நம்பிக்கையோட நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும், விசுவாசத்தோட அவரை நாம கூப்பிடணும். நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்த போது சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. அவிசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சந்தேகமும் அவிசுவாசமும் நண்பர்கள், கூட்டாளிகள். பயம் நமக்கு இருக்கக்கூடாது. பயம், சந்தேகம், அவிசுவாசம் இதெல்லாம் நமக்கு அவநம்பிக்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவரிடத்துல எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து கூட மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல பிதாவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டாராம். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணினாராம். நாமும் கூட நமக்கு இந்த உலகத்துல கிடைத்ததான நேரங்கள், சமயங்கள், இப்படிப்பட்ட வேலைகள்ல கர்த்தரை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிடுவோம். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பின்பு அவர் எரியோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து என்ன செஞ்சான்னா பிச்சை கேட்டு கொண்டிருந்தானா. அவன் வாழ்க்கையினுடைய வழக்கமே என்னது? பிச்சை கேட்பது. கவனிங்க, பிச்சை கேட்பது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை வரும்போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் முதல்ல பிச்சை எடுக்கிற நிலைமையை மாத்துவார். ஆமா, நான் இளவயதா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை என்றார். இறந்து திரிகிற வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துவார். யார்கிட்டையும் போய் நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நமக்கு ஒரு எஜமானன் உண்டு, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு நல்ல பிதா உண்டு. அவரிடத்துல நாம் நம்பிக்கையோடு கேட்கும் போது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இங்க வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலர்ல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது அலங்கார வாசல்ல தினமும் ஒரு சப்பானி என்ன செய்யப்படுவானா? உட்கார வைக்கப்படுவானா. அவன் அங்க ஆலயத்துக்குள்ள நுழைகிறவங்க எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவானா? எங்களுக்கு ஏதாயிலும் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்பானா. நாமும் கூட அநேக வேளைகள்ல மனுஷர்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உனக்கு தேவையான உதவிகளை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பான். வேத வசனம் சொல்லுது, இக்கட்டுல எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டுல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கர்த்தர். அப்ப பரிசுத்த பர்வதத்திலிருந்து தான் நமக்கு தேவையான உதவிகள், ஒத்தாசைகள், நமக்கு தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. வழியருகே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். எதுக்கு விசாரிச்சிருப்பான்? கூட்டம் வருதே, அந்த கூட்டம் வரும்போது கூட்டத்துக்கு நடுவுல போய் நம்ம நின்னோம்னா என்ன செய்யலாம்? நிறைய நமக்கு பிச்சை கேட்கலாம், நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான். இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நம்ம சிக்னல்கள்ல போய் நிற்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பிச்சை கேட்க வந்து நின்று விடுகிறார்கள். நம்ம சிக்னலை பாக்குறதா இல்ல இவங்களை பாக்குறதான்னு சொல்லி தெரியல. சிலருக்கு நல்லாவே கை கால்கள் எல்லாம் இருக்கு, ஆனாலும் பிச்சை கேட்கிறார்கள். ஏன்னா இவங்க பிச்சை கேட்பதையே வழக்கமாய் வைத்திருக்கிறார்கள். ஆனா நாம தேவனிடத்துல கேட்பது பிச்சை அல்ல,
தேவனிடத்தை கேட்பது உரிமை. ஏன்னா நாம அவருடைய பிள்ளைகள். நாம யாரு? பிள்ளை. பிள்ளை போய் அப்பாட்ட பிச்சை கேட்பானா? சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல வந்தா வசனம் சொல்லுது, யோவான்ல 1:12 நினைக்கிறேன், பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்துல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்கள் அதிகாரம் கொடுத்தாராம். இன்னைக்கு பிள்ளைகள் தகப்பனிடத்துல பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உரிமையோடு கூட கேட்டு பழகுவார்கள். நமக்கும் கூட அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்னா, பிள்ளை, அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அதிகாரம். அப்ப நம்ம அவரிடத்துல பிச்சை கேட்க வேண்டாம். இது என்ன என்று விசாரித்தான். கூட்டத்தின் நடுவிலே போய் பிச்சை கேட்பதற்காக ஒருவேளை அவன் விசாரித்திருக்கலாம். ஆனா விசாரித்தது என்ன அப்படின்னு பார்க்க போனா, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே எனக்கு பணம் கொடுமையா அப்படின்னு கூப்பிட்டானா? பர்திமேயு குருடனை பற்றிய சம்பவம் இது. இதுவரையிலும் ஜனங்களிடத்துல அவன் கேட்டதெல்லாம் ஏதாவது எனக்கு பொருள், பணம் கொடுங்கள் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனா இப்ப நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரிடத்துல, இயேசுவினிடத்துல அவன் பிச்சை கேட்கவில்லை. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான். ஆண்டவரே பல நாட்கள் நான் ஆண்டவரே அப்பா பார்வையில்லாதவனாய் இருக்கிறேன். அப்ப இயேசு எப்படி கேள்விப்பட்டிருந்தான் தெரியுமா? இயேசு எங்க பார்த்தாலும் அவர் அற்புதங்களை செய்கிறாரு. குருடர்களின் கண்களை திறக்கிறார், குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 5 அப்பா 2 மீனை ஆசீர்வதிச்சு 5000 பேர் சாப்பிட்டார்கள். இப்படி இதெல்லாம் கேள்விப்பட்டவன் இப்ப ஆண்டவரிடத்துல அவன் சமயத்தை சரியாய் பயன்படுத்தி கொண்டான். இதை கேட்கின்ற அருமையானவர்களே, ஆண்டவரிடத்துல உங்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தருணங்களை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தருணங்களை இழந்துடாதீங்க. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் சொல்லுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சரியான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற நேரத்தை, உங்களுக்கான அதிர்ஷ்டமான அந்த சமயத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ளாமல் போனால் திரும்ப அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா இவன் தருணத்தை சரியாய் பயன்படுத்தி கொண்டான். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். நசரேயனாய் இயேசு போகிறார் என்று அறிவித்த உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நாம் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு தெரியாததும் நீ அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லுகிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களுடைய எல்லா விதமான இடுக்கங்களுக்கு, உபத்திரவங்களுக்கு, நெருக்கங்களுக்கு நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனங்களில நம்ம வாசிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள்னு பார்க்கிறோம். யோனா அந்த பாத்தீங்கன்னா மீனோட வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நீங்களும் கூட சங்கடமான, நெருக்கமான, சஞ்சலமான, வருத்தமான, கண்ணீரான சமயங்கள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா காப்பாற்றப்படுவீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா தப்புவிக்கப்படுவீங்க. ஏன்னா அவர் ஏந்துகிறவர், சுமக்கிறவர், அவர் தப்புவிக்கிறவர். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர் சூழ பாளையம் இறங்கி அவர் விடுவிக்கிறாராம். பாருங்க. ஆமென். வார்த்தைகளை கவனிங்க. யாரை நோக்கி கூப்பிட போறீங்க? ராத்திரியிலே எழுந்து முதல் சாமத்திலே கூப்பிடு. அதிகாலையிலே அவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா என்னை நடத்துங்கப்பா, அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, அப்பா என்னை நன்மையால நிரப்புங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு செவி கொடுக்காம போக மாட்டாரு. நிச்சயமா அவர் உங்களை கண்டு காணாம போக மாட்டாரு.
உங்களுக்கு தேவை எதுவோ அதை அவர் நிச்சயமா உங்களுக்கு அவர் கொடுப்பார். அங்க பாக்குறோம், முன் நடப்பவர்கள் நிறைய வேளைகள்ல சபைக்கு போகாதன்னு அதட்டுவாங்க, கர்த்தரை தேடாதன்னு சொல்லி அதட்டுவாங்க, வேத வசனத்தை படிக்காத, ஏன் வேஸ்டா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அதட்டுவாங்க, கர்த்தரை பாட்டு பாடி ஆராதிக்காத, அவரை துதிக்காதன்னு சொல்லி உங்களை அதட்டுவாங்க. உடனே இந்த எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்து விட்டு நீ அமைதியாகி விடக்கூடாது, இன்னும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். யார? கர்த்தரை. இங்க பாருங்க, ஒரு அற்புதத்தை பெறுவதற்காக தடைகள் வருகிறது. தேவனுடைய கரத்திலிருந்து நீ நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு மனுஷர்களாலே தடைகள் வருகிறது, அசுத்தாவிகளினாலே தடைகள் வருகிறது. தானியேலு ஜெபம் பண்ணாராம், 21 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் மேல போக முடியாதபடிக்கு என்ன செஞ்சானா, பிசாசு வானத்துல அவன் தடையை ஏற்படுத்தினானா. மிகாவேல் அவனுக்கு உதவியா வந்து அவன் ஜெபம் தேவனிடத்துல கடந்து செல்லும்படியாக அந்த தடைகளை உடைத்து போட்டான். அதே மாதிரிதான் நீ கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது, நீ கர்த்தரை நோக்கி ஒரு நன்மைக்காய் கூப்பிடும் பொழுது பல தடைகள் வரலாம். அந்த தடையை கண்டு சோர்ந்து போகாத. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவன். நசரேனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். முன்னரப்பவர்கள் அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். உங்களை அதட்டுகிறார்களா? சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபிக்காதப்பா. எத்தனை நாள் தான் நீ ஜெபம் பண்ணி பாப்ப? நீ எத்தனையோ காலங்கள் சபைக்கு போய்கிட்டு தான் இருக்கிற, ஒன்னும் நன்மையை காணாமேன்னு சொல்லி பாப்பாங்க. உடனே அவனுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிடாத. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நம்மள நினைச்சிருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இவர்தான் தாவீதின் குமாரன், இவர்தான் யூதருக்கு ராஜாவாக அனுப்பப்பட்டவர். ஆனா இவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம், இவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம். தாவீதின் குமாரன் என்பதை கண்டுபிடித்தான். தாவீதினுடைய மகன் இங்கே வந்திருக்கிறார். நாம ஆண்டவர் எப்படி பற்றி அறிகிறோம்? அவருக்கு எனக்கு நல்லா சோறு போடுவாருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல, அவர் உன்னுடைய உள்ளான இருதயத்தை முதலாவது சுகப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய ஆத்துமாவிலே காணப்படுகின்ற பாவத்தை அகற்றி உனக்கு நித்திய வாழ்வை அவர் கொடுக்க விரும்புகின்றார். அவன் வசனம் சொல்லுது, மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இதான் தலைப்பு. மிகவும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எப்படி? அந்த 18 வருடமா சாரி அந்த பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியினிடத்துல போய் என்ன செஞ்சா? தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். அதே போல நாமும் கூட ஆண்டவரை அதிகம் அதிகமாக தேடுகிறவர்களாக, அதிகம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக, அதிகம் அதிகமாய் அவரையே கூப்பிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி கூப்பிடணும்? உரத்த சத்தமாய் கூப்பிடு. எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி. நிறைய பேர் நான் மௌனமா அண்ணால போல ஜெபம் பண்ணுவேன்னு உறங்கிடுவாங்க. விளங்குதா? கண்களை மூடி நாம் மௌனமாய் ஜெபிப்போம், உடனே உறங்கிடுவாங்க. இல்ல, சத்தமாய் கர்த்தரை என்ன செய்ய? ஆமா, ஜெபம் பண்ணு. ஐயோ, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நினைக்காதீங்க. மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாதபடிக்கு ஜெபிங்க. என்ன போட்டிருக்கு? இயேசு நின்று. கவனிச்சீங்களா? நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு நின்று உங்க சத்தத்தை கேட்டு அவர் நிப்பாரே, உங்களுக்கு அற்புதம் செய்ய நிப்பாரே. வேதவசனம் சொல்லுது, அவர் மனதுருகி அவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்பார். யோசுவா, உங்க பேர் யோசுவா. யோசுவாவோட பேச்சை கேட்டு கர்த்தர் நின்னாராம். சூரியன்
சந்திரன் அப்படியே ஒரு நாள் நின்னுச்சான் தெரியுமா? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனை நீ ஆயுளன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்க. யுத்தம் பண்ணி முடிகிற வரைக்கும் அப்படியே நின்னுச்சு. அன்னைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டாராம். இங்க ஒரு மனுஷனுடைய சொல்ல இயேசு கேட்டாரு. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பர்திமேயு குருடனுக்கு இந்த சரீரத்துல இருக்கிற கண்கள் தான் தெரியல, ஆனா அவனுடைய ஆத்துமாவிலே தேவன் வெளிச்சத்தை தந்திருந்தார், அவனுடைய ஆத்துமாவிலே ஒளியை தந்திருந்தார். அதனாலதான் தாவீதின் குமாரன் சொல்லி கூப்பிட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்கள்ல தெளிவான பார்வை இருக்கிறது, ஆனால் இருதயத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், இரட்சகர், ஆண்டவர், அவர்தான் அகிலத்தையும் படைத்து உண்டாக்கினவர் என்கிற வெளிச்சம் இல்ல. அதனாலதான் அவரை கூப்பிட மாட்டாங்க. கல்லுகளை தெய்வமாக, மரங்களை தெய்வமாக, விலங்குகளை, மிருகங்களை தெய்வமாக இன்றைக்கு உலகத்துல மக்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சகலத்தையும் படைத்து உருவாக்கினவர். ஆமென். அவர் நின்னாராம். ஆமென். இருதய கண்கள் அவன் குருட்டாட்டமா இல்ல, ஆனா சரீரத்துலதான் என்ன செஞ்சிருந்தான், அவன் கண்களை குருடா இருந்தான். இன்னைக்கு நிறைய பேரு என்னன்னா உண்மையான தெய்வம் யாருன்னு சொல்லி தெரியாம நிறைய படித்த கல்விமான்கள், அறிவாளிகள் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பாத்தீங்கன்னா யாரு கடவுள், யாரு உண்மையான ரட்சகர்னு தெரியாம இந்த உலகத்துல அங்குமங்குமா இழைந்து கொண்டு இருக்கிறார்கள். இருதயத்துல அவன் இயேசுவை கண்டுபிடித்தான். இருதயத்துல அவர்தான் என் ரட்சகர், என் ஆத்துமாவுக்கான மருந்து என்பதை அந்த பர்திமேயு குருடன் கண்டுபிடித்தான். உன் ஆத்துமாவுக்கான மருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. பாருங்க, நின்று அவனை தம்மிடத்துல கொண்டு வரும்படி சொன்னார். எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் நிக்கல, ஆனா இவனுக்கு நின்னாரு. நீங்க உண்மையா கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்காக நிப்பாருங்க, அவர் உங்களுக்காக செயல்படுவாருங்க, உங்களுக்கு தேவையான நன்மையை கொடுப்பாருங்க, உங்களுக்கு தேவையான அற்புதத்தை அவர் செய்வாருங்க. நின்று அவனை தம்மிடத்துல வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, ஆண்டவர் இன்னைக்கு அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும், என்ன சொல்ல போறீங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் எனக்கு நிறைய தங்கம் கொடுங்கப்பா, எனக்கு நிறைய காரு வீடும் கொடுங்கப்பான்னு கேட்பீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொல்லி கொடுத்தவரு முதல்ல நம்முடைய ஆத்மாவுக்கான நித்திய வாழ்வைத்தான் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற அற்புதங்களையே பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பாவத்தில் இருந்து அவன் விடுதலையாக்கப்படுவதே. அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை அகற்றி இருக்கிறாராம். நம்முடைய பாவத்தை எல்லாம் தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டாராம். அப்ப நமக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் பெரிய அற்புதம். ஆமென். அப்ப கிட்ட வரும்படி சொன்னார். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. கேட்ட உடனே பெருசா கேட்டப்பா வேண்டாம் பானாரா? அவரை பார்த்து உரிமையோட கேளு, நீ அவருடைய பிள்ளை, உரிமையோட கேளு. உனக்கு வேலை வேணுமா? உரிமையோட கேளு. உனக்கு நல்ல எதிர்காலம் வேணுமா? உரிமையோட கேளு. கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை துணை வேணுமா? உரிமையோட கேளு. உனக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேணுமா? உரிமையோட கேளு. உன் சரீரத்துல நல்ல ஆரோக்கியமும் சுகமும் வேணுமா? உரிமையோட கேளு. நீ அவர் புள்ள, உனக்கு தராம போக மாட்டாரு. நான் உனக்கு என்ன செய்யணும்? உடனே அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே. உடனே என்ன பண்ணாரு? ஈஸியா விசுவாசம். அப்ப உனக்குள்ள என்ன வேணும்? அவிசுவாசமா, சந்தேகமா, பயமா, அவநம்பிக்கையா? நீ விசுவாசத்தோட இரு, விசுவாசம் உன்னை காப்பாத்தும். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
விசுவாசத்தினாலதான் நீதிமானாகி நீ பிழைக்க முடியும். வாழ்நாளெல்லாம் இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்து கொண்டு நீ வாழ்வாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ தேவனாலே போஷிக்கப்படுவாய், நீ தேவனாலே நடத்தப்படுவாய், நீ தேவனாலே பராமரிக்கப்படுவாய், நீ தேவனாலே ஆதரிக்கப்படுவாய். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அவரை சார்ந்து கொள்ளணும். நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனா நாம என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? நிறைய அவங்களுக்கு வைத்தியங்களை சொல்ல ஆரம்பிச்சிருப்போம். ஆமா, நமக்கு தெரிந்த எல்லா வைத்தியத்தையும் அவனுக்கு சொல்லுவோம். இருதயத்துல சந்தேகத்தை தூக்கி எரிஞ்சிரு, இருதயத்துல பயத்தை தூக்கி எரிஞ்சிரு, இருதயத்துல அவிசுவாசத்தை தூக்கி எரிஞ்சிரு. விசுவாசம் உள்ளவனா இரு, தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்வ. அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் வார்த்தை சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார்னா அப்படியே செய்வாரு. அதனாலதான் 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சுஸ்தம் அடைஞ்சிருவான். ஒரே ஒரு வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த தேவனுடைய வார்த்தை உன்னை பிழைக்க செய்யும். இந்த தேவனுடைய வார்த்தை உன் கண்கள்ல பார்வையை கொடுக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை உன் வாழ்நாளுக்கு தேவையான நன்மைகளை உனக்கு கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். உன்னை பத்தி தேவனை மக்கள் புகழுவார்கள். உடனே அவன் பார்வையடைந்து வீட்டுக்கு போகல. யார பின்பற்றனா? ஆமா, இயேசுவை பின்பற்றணும். காலமெல்லாம் கர்த்தரை பின்பற்றணும், இயேசுவையே ஃபாலோ பண்ணணும், முடிவு வரையும் அவருக்காக நிலைக்கணும், அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கணும். அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு போதும்னு சொல்லி பின்வாங்கி போயிடுறாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பரியந்தம் அவருக்காக இந்த உலகத்துல நீ சாட்சியாக, இந்த பூமிக்கு உப்பாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நீ வாழும்படிக்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நெருக்கங்கள் உனக்கு வந்தாலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். உன்னுடைய வாழ்வை கண்டு அநேகர் கர்த்தரை புகழ ஆரம்பிப்பார்கள். அப்ப உரத்த சத்தமாய் கர்த்தரை கூப்பிடுங்கள், உரத்த சத்தமாய் கர்த்தரை கூப்பிடுங்கள். இருதயத்தில் தேவன் மேல அசையாத விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். தேவன் உங்களுக்காக நின்று உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.